ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்னன்னு போய் பார்க்கலாம். சுந்தரவல்லி வந்துட்டு நந்தினிக்கு தான் எதனா பெரிய ஆபத்து எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் அது அப்படியே திருப்பி அவங்களுக்கே அது அடிக்கும். அதாவது சூர்யா சாருக்கே அது திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சுந்தரவல்லி ஆள் வச்சுட்டாங்க. அவங்க வந்துட்டு நம்ம நந்தினி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நந்தினி எப்படா கையில் மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் தனியாக இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா டைமுமே எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபேமிலி கூட தான் இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் வந்துட்டு ஒன்றாவே வயல்வெளிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் இதுதான் கரெக்டான சமயம், இந்த சமயத்தில் போயிட்டு அந்த நந்தினியை தீர்த்து கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சூர்யா இருக்கானே, அவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு மாதிரி அந்த கேங் வந்து யோசிக்குது. வேற என்ன பண்ணுறது, அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். எதனா அவன் பிரச்சனை பண்ணால் அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லிக்கு என்ன நீ பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு வந்து நந்தினியை தீர்த்து கட்டணும் அவ்வளோதான், அதுக்காக நான் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரவுடி சொல்கிறான். உடனே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா சூர்யா மேலே லைட்டாக சின்ன கீரல் கூட படக்கூடாது. அந்த கரெக்டாக பேசிட்டே இருக்கும்போது சுந்தரவல்லி ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரவல்லிக்கு தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு என்னாச்சு, என்ன பண்ணீங்க, என் புள்ள என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி இப்போ தான் அவங்க 2 பேரும் போகிறாங்க, நாங்கள் இப்போ தான் தூக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சுந்தரவல்லியே சொல்கிறாங்க, என் புள்ள உடம்புல உங்கள் மூச்சு காற்று கூட படக்கூடாது, உங்கள் நகம் கூட கீரல் கூட படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுந்தரவல்லியை அது எப்படி ஒரு நகம் கீரை கூட படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, எதுக்குனாச்சும் அவனை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அடிச்சுட்டா என்னடா நீ சொல்லு அவன்கிட்ட பதில் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே சரி போய் வா, அவளை போய் அடித்து தூக்கிடலாம், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் கூட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. போனதுமே வந்துட்டு வேணுக்குன்னே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போவே சூர்யா சாருக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஏதோ வந்துட்டு வேணுக்குன்னே பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. நந்தினி உடனே அவங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கும். சூர்யா சாருக்கும் வந்து நந்தினிக்காக எல்லாரு கூடயுமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இதை நம்ம நந்தினி இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்காக ஃபைட் பண்ணலாம் ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சூர்யா சார் அவனுங்க வந்து இதான் சான்ஸ், இவன் ரொம்ப ஓவராக போகிறான், இவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப பயங்கரமாக அடித்து நம்ம நந்தினியை அடித்து போட்டு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு இது சுந்தரவல்லிக்கு தெரியல இன்ன வரைக்கும் இவனுங்க அடித்தது. அதுக்கப்புறம் அந்த வெளியே போனவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேரும் மயங்கி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்ததுமே அழுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த விஷயம் சுந்தரவல்லிக்கு தெரிய வந்து, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவனுங்கள்ட்ட போய் சொன்னதுனால தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயாச்சும் திருந்தனா சரிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.